அருட்பெரும் ஜோதி அஷ்டலட்சுமியின் சொரூபியாக இருக்கக்கூடிய வராகித்தாயின் அற்புதமான பஞ்சமி வரும் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8 உலக மகளிர் தினத்தோடு இணைந்து வருகிறது. ஸோ இதை பார்க்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, வரும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரமான மாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திர வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அஷ்டலட்சுமியான தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் கஜ அத்தனை லட்சுமியின் அருளும் கிடைத்து செல்வங்கள் அபரிதமாய் பெருகும். பெண்கள் சார்ந்து இதை செய்கிறவங்களுக்கு கடன் தீரும். ஸோ கடன் தீர்க்கும் தெய்வீக பஞ்சமி சத்ரு வழிபாட்டை இன்று உங்களுக்காக பதிவு செய்கிறேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி மறக்காமல் இதை செய்யுங்க. யார் செய்ய போகிறீங்க பஞ்சமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்மரண்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அசதாரித்யநாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே. ஓம் ஷாமிலாய் வித்மகே ஹலகஸ்தாயி தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். நான் முதல்ல சொன்னது வராகித்தாயோட துதி, அதை 5 முறை சொல்லுங்கள். இரண்டாவது சொன்னது வராகித்தாயோட மூல மந்திரம், அதைய 51 முறை சொல்லுங்கள். எப்போ? மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு கை நிறைய கோதுமையை எடுத்து என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ தடைகளும் சரியாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக கோதுமையை சுற்றி கிழக்கு திசையில் காலையிலே வீசிடுங்க. காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை கோயில்லையோ அல்லது நவகண்ணியில் கன்னிமாரில் இருக்கக்கூடிய வராகி தேவிக்கு முன்னாடியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை சரிபாதியை வெட்டி எலுமிச்சம்பழத்தை சுத்தப்படுத்தி எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி திரி போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 விளக்காக திரி போட்டு அதற்கு முன்னாடி வராகித்தாயோட படம் இருந்தால் வையுங்க, அல்லது சின்ன கண்ணாடி வச்சுட்டு ஸ்ரீம் வராகி அப்படின்னு எழுதிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு வெற்றிலைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு ஓம் வராகியை நம 27 முறை, ஓம் வம் வராகியை நம 27 முறை, ஓம் ஸ்ரீம் வராகியை நம 27 முறை சொல்லிட்டு வராகித்தாயோட மூல மந்திரத்தை 27 முறையும் 51 முறையும் சொல்லிட்டு வராகித்தாயோட துதியை 5 முறை சொல்லுங்கள். சொல்லிய பிறகு அந்த தெய்வத்திற்கு கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அன்னைக்கு கண்டிப்பாக நிலக்கடலை பிரசாதமாக வைங்க. பூஜை முடிஞ்சோன்னா அந்த பிரசாதத்தை முதல்ல வடகிழக்கு மூலையில் தூக்கி போட்டுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் மனமாற உங்களோட செல்வ வேண்டுதலை வராகித்தாய்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட எப்படி வீடியோவில் பேசுகிறனோ அதே மாதிரி அந்த தாய்கிட்ட, தாயே இன்று விரதமிருந்து உன்னை வழிபட்டு இருக்கின்றேன், என் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வத்தடைகளான கடன் தடை காணாமல் போய் நன்மைகள் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிய பிறகு நீங்கள் அதே பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடித்து கொள்ளலாம். இரவு படுக்க போகும்போது ஓம் வம் வராகியை நம்ம 27 முறை ஒரு நோட்டில் எழுதுங்க. நம்பி இதைய செய்யுங்க. மண்ணின் சொந்தக்காரி வராகித்தாய் சனிப்பெயர்ச்சி ஆனவுன்னு இந்த தாயை வழிபடுவது குலதெய்வ வசியமும் அஷ்டலட்சுமியின் வசியத்தையும் ஏற்படுத்தும். 100% நல்லது நடக்கும். உங்களுக்கு நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். மறக்காமல் பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் கிரீன் தாரா மோதிரங்கிற ஒரு மோதிரத்தை வாங்குறவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு குபேர பொட்டும் குபேர ரச்சையும் பிரசாதமாக அன்பளிப்பாக தரோம். தேவைப்படுறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 15ஆம் தேதி நான் நேரடியாக நடத்தும் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு மதுரையில் நடைபெற இருக்கின்றது. மதுரை அன்பர்களும் நண்பர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 22ஆம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது. மார்ச் 15 முதல் நான் நடத்தும் கல்பத்தரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. 64 கலைகளில் மிக முக்கியமான கலை பஞ்சபட்சி சாஸ்திர கலை. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும்னா தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.